எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட பிசுப்பே இல்லாத வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் உள்ளே போட போகிறேன். வெண்டைக்காய் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு இன்ச்சில் 3/4 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் மட்டும் எண்ணெய் வெளியே தெரியணும். இது எண்ணெயோட அளவு. இரும்பு கடாயில் இது பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் கிடைக்கும். அப்பப்போ இதை தடவி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் இதிலே ட்ரைன் ஆகிடும். ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்துக்கார பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நிறைய டைம் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிடும். எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நமக்கு தேவையான அளவு கடலக்காய் போட்டுக்கலாம். கடலக்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கடலக்காய் வறுக்கிறப்ப கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கருத்து போச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பட்டுன்னு சவுண்டு வரும். லைட்டாக ப்ரௌன் ஆனால் நீங்கள் எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நான் அதை 2 உடச்சிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் பொசிச்சிட்டு வெண்ணெய் கொடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நமக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட அதில் பிசுப்பு தன்மையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கடலக்காய் பொரிச்சு போட்டிருக்கனால சாப்பிட்றப்ப அப்படியே க்ரன்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மாதிரி வெண்டைக்காய் பண்ணிவிட்டு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.